அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் அசைக்க முடியாத காரியத்தையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நடக்காத அதிசயத்தை கூட அல்லாஹாலா உங்களுக்கு நிகழ்த்தி காட்டுவான். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட சோதனைகள் இருக்குது. எனக்கு நோய் இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, இன்னும் எனக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது, எனக்கு மற்றவங்களுடைய அன்பு கிடைக்கல, நான் வாழ்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சோதனையில் வாழக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கோம். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய தேவையுடையவங்களாகவும் இருக்கும். ஆனால் அல்லாஹாலா இந்த தேவைகளுக்கு எல்லாம் தீர்வை தர்றேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்கிறான். அதை கையில் எடுத்து நம்ம செய்யறது கிடையாது. அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் தஹஜ்ஜத்துடைய தொழுகை. இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையில் என்கிட்ட யாராவது கேட்டிங்கன்னா நான் தரேன், நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் தர்றேன், நீங்கள் எதை கேட்டாலும் நான் தர்றேன், நேரடியாக நான் உங்களோட பேசுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த நேரத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஆனால் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு புலம்பக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கோம். அப்படி உங்களுடைய அத்தனை ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த தஹஜ்ஜத்தை கடைப்பிடிங்க. இன்னும் நிறைய சகோதர சகோதரிகள் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதேனும் தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான அமலை எங்களுக்கு சொல்லித்தாங்க, இன்னும் எந்த நேரத்தில் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதற்கு சரியான நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம் தான். அது மட்டுமல்ல, எனக்கு ஏதேனும் தேவை வந்துச்சு அப்படின்னா இந்த அஞ்சையும் தான் நான் ரொம்ப நம்பிக்கையாக நான் இப்போ வரைக்கும் ஓதிட்டு வர்றேன். அதனால் நீங்களும் ஓதுங்க. அசைக்க முடியாத காரியத்தையும் அல்லாஹாலா உங்களுக்கு நிகழ்த்தி காட்டுவான். ரொம்ப நம்பிக்கையோட தஹஜ்ஜத்தில் இந்த அஞ்சையும் நீங்கள் ஓதுங்க. இந்த அஞ்சில் ஒன்றை ஓதுனா கூட போதுமானது. இந்த அஞ்சையுமே நீங்கள் ஓதுறீங்களா, சுபஹானல்லாஹ், உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போவும் நான் சொல்கிறேன், நம்பிக்கையாக சொல்கிறேன், யார் இதை தஹஜ்ஜத்தில் ஓதினாலும் உங்களுடைய ஒரு துஆவை கூட அல்லாஹாலா வீணடிக்க மாட்டான். கேட்குற துஆ அப்படியே கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் ஓதலாம். இப்போது முதல் அமல் என்ன அப்படின்னா இஸ்திக்ஃபார் செய்யறது தான். அதில் குறைந்தபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிறது. இந்த இஸ்திக்ஃபாரை எழும்பி தஹஜ்ஜத்தில் சொன்னாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போவதாக அர்த்தம். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறணும், உங்களுடைய நசீபு மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா தஹஜ்ஜத்தில் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்க. 100 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இரண்டாவது அமல் என்ன அப்படின்னா அதுதான் செலவாத்து. செலவாத்து சொல்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய பிரியத்தை நம்ம சம்பாதித்து கொள்ளக்கூடியது. எல்லா திக்ருகளை செய்கிறத விடவும் நம்ம செலவாத்தை ஓதணும் அப்படின்னா அல்லாஹாலா விரும்புகிறான். அதனால் செலவாத்தை நீங்கள் தஹஜ்ஜத்தில் ஓதுங்க. இதுவும் துஆ கபூல் அம்சம் தான். இஸ்திக்ஃபாரும் துஆ கபூல் அம்சம் தான், செலவாத்தும் ஒரு துஆ கபூல் அம்சம் தான். இந்த ரெண்டை சொன்னாலே நம்முடைய துஆ, நம்ம கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்குது. அடுத்தது மூன்றாவது ஒரு சிறந்த ஒரு மந்திர சொல் வேணும். ஒரே ஒரு வார்த்தையில் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறிடணும், ஒட்டுமொத்த துஆவும் கபூல் ஆகணும் அப்படின்னா அல்லாஹு அல் முஸ்தானு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நடக்காத அதிசயத்தையும் அல்லாஹ்தாலா நிகழ்த்தி காட்டுவான். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இது அதிசயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது அப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல். எனவே இதையும் நீங்கள் 100 முறை தஸ்பீஹ் செய்யுங்க. அடுத்தது யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம், அல்லாஹுக்கு பிடிச்ச திருநாமம், அல்லாஹுக்கு பிடித்த தன்மை இதில் இருக்குது. கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன், கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன் அப்படிங்கிற இந்த அற்புதமான ஒரு மந்திர ஒரு அல்லாஹ்வினுடைய பெயர் தான் இருக்கிறதுல சிறந்த ஒரு திக்ரு. இந்த பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அதுவும் தஹஜ்ஜத்தில் இந்த பெயர் நீங்கள் சொல்லி பாருங்கள். சுபஹானல்லாஹ், நீங்களே உங்களுடைய கண்களால் நம்ப முடியாத அளவிற்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ்தாலா கொடுப்பான். இதையும் நீங்கள் 100 முறை தஸ்பீஹ் செய்யுங்க. அடுத்தது எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு சூறா, இன்னும் பலருடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தின ஒரு சூறா, எல்லாருமே கேட்கக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ்தாலா உடனடியாக உதவிகளை கொடுத்த சூறா எது அப்படின்னு கேட்டால் அது சூறா நஸ்ர். இந்த நஸ்ர் சூறாவை 100 முறை ஓதி பாருங்க. உங்களுடைய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு இதில் இருக்குது.
உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, அல்லது திருமணம் நடக்கணுமா, நீங்கள் நிம்மதியை தேடுறீங்களா, மகிழ்ச்சியை தேடுறீங்களா, எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் இந்த ஒரு சூறா போதுமானது. தஹஜ்ஜத்தில் ஓதி பாருங்க, நிறைய அதிசயங்களை நீங்கள் பார்க்கலாம். எனவே இந்த சூறாவை 100 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. இதில் சொல்லக்கூடிய திக்ருகள் சூறாக்கள் எல்லாமே நான் ஓதி பார்த்து பலனடைந்தது. இன்னும் நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துனது. பலருடைய அனுபவம் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் ஓதுங்க. இல்லை தஹஜ்ஜத்தில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் இரவு இஷாவுக்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னும் இதை பீரியட்ஸில் செய்ய முடியாது. ஏன்னா சூறாக்களை எல்லாம் நம்ம ஓதுறோம் இல்லையா, அதனால் நீங்கள் தூய்மையான நிலையில் இருக்கும்போது தான் இதை செய்யணும். இந்த ஒரு அமலை எல்லா தேவைக்குமே செய்யலாம். நிறைய தேவைகளை கூட நீங்கள் நியத்தை வச்சுக்கிட்டு கூட இந்த அமலை நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் முழுமையாக அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்னும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.